2 ஓவர் முடியல எண்ணிக்கை 10. 10 ரன்னுக்கு 2 விக்கெட் இருக்காங்க. பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண முடியல கில்லிஸால. அடுத்த போலர் யாருப்பா? கோகுலா. கோகுல் கோகுல் வெர்சஸ் சுரேஷ். அப்படியே ஸ்லோவா தூக்கி போட்டான்பா, அழகா அப்படியே போச்சு. பேட்ல படாம கீப்பர் கிட்ட. இன்னும் 5 பால் அதே மாதிரியே போடுறானா பாக்கலாம். ஒரே ரன் தான். ஃபுல் டாஸ் இருந்தாலும் அது ஒரு ரன் அடிக்க முடியுது. போடு, ஸ்லோவா போடுற அப்படின்ற மாதிரி தூக்கி வச்சப்பா. 6. இட்ஸ் a huge 6 from சுரேஷ். ஃபுல் டாஸாவே பிக் பண்ணிட்டாப்ல. ஹிமாலயாரு அடுத்த பந்து ஃப்ரம் கோகுல். மறுபடியும் ஒரு 6. அவ்வளவுதான், மேட்ச் சூடு பிடிச்சிருச்சு. டாட்டா போச்சு. மேட்ச் இல்லைன்னு ஒரு மாதிரி ஸ்கோரே இல்லாம 10 ரன் தான் 2 ஓவருக்கு. டக்கு டக்குன்னு 2 6. சூர்யாவா சுரேஷா? சுரேஷ் 2 6 வச்சிருக்கான்பா. பேக் டு பேக் 6s ஃப்ரம் சுரேஷ். இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த மிஸ்டர் கணேஷ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு 6 இல்லை. கேட்ச். சிறப்பான ஒரு ஓகே ஓகே நல்ல கேட்ச் பிரபு. சிறப்பான ஒரு கேட்ச் எடுத்திருக்கார் பிரபு. கமெண்ட்ரி மாறிடுச்சு ப்ரோ, இங்க பார்க்காதீங்க, ஃபீல்டிங்க பாருங்க. இது சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த சுரேஷ் கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறி சிறப்பான ஒரு பவுலிங். ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு தேவா. ஒரு டாட் பால். கிரேட் கம்பேக் ஃப்ரம் கோகுல். ஸ்கோர் 3 overs. ஸ்கோர் 23 for 3 overs. அடுத்த பவுலர் அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் செட் பண்ணுங்க, இன்னொரு மேட்ச் நடத்தணும். பவுலிங் டீம் ஆல்ரெடி 440 ஆயிடுச்சு, இன்னொரு மேட்ச் நடத்தணும்.
4th ஓவர் முடிஞ்ச அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு ஓவருக்கு எடுக்காதீங்க, டைம் ஆகுது. Fourth over from Anbe to Suresh. Bowler name Anbe. 23 for 3 overs. திருப்பூர் தமிழன்ஸ். திருவள்ளூர் தமிழன்ஸ் இல்ல, திருப்பூர் தமிழன்ஸ். ஜெசி நல்லா இருக்குப்பா, பளிச்சுன்னு இருக்கு. எங்க இருந்தாலும் தெரியும் போல. Lover sweeps and catch. UV taken the catch. சுரேஷ் தனது விக்கெட்டை வந்து வெளியே செல்கிறார். குட் bowling from அன்பு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஓவரை. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரசாந்த். கொஸ்டின் மார்க் வரும், யாருன்னே தெரியாது, அதனால தான் கொஸ்டின் மார்க் போட்டுருக்காரு பிரசாந்த் போட்டு. எல்லாம் கேப்டன் பிரதாப் பண்ற வேலைன்னு நினைக்கிறேன். செகண்ட் பால் ஃப்ரம் அன்பே. விக்கெட்டா இல்ல பவுண்டரியான்னு பார்ப்போம். பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஆஃப் சைடில் ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் அன்பே. தேவான் ஸ்ட்ரைக். இப்ப பார்க்கலாம் நீங்க சிக்ஸர் மழை. தம்பி விட்டா அண்ணன், அண்ணன் விட்டா தம்பி, மாத்தி மாத்தி ஆடிட்டே இருப்பானுங்க. 18 நம்பர் 18 தேவா. நல்ல ஒரு சுத்து, டாட் பால். பரவாயில்ல, ஆடு ஆடு பரவாயில்ல, 5 ஓவர் ஆடுறா, ஒரு ஓவர் மாட்டோம், 5 ஓவர் உள்ள நில்லு, பரவாயில்ல. இது வரைக்கும் 3 பால் நல்லா போட்டிருக்காரு, ஒரு விக்கெட்டோட. அன்பு திருப்பூர் தமிழன்ஸுக்காக. வைட் பால். Fourth ball from Manbe. திருப்பி ஒரு சுத்து, சரியா பாடல, சிங்கிள். நல்ல ஓவருங்க, இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு ஓவரு ஒரு திருப்பூர் தமிழன்ஸ். டீம் பேர் தான் ஞாபகம். நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைட்ல, 4 இல்ல, ஃபீல்டர் இருக்காரு, சிங்கிள். ஒரு ரன் தாங்க போட்டுட்டு இருக்காரு, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஓவரு. லாஸ்ட் பால். அகைன் ஒரு டாட் பால். 4 மிஸ்ஃபீல்டு வேற, நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு டபுள் ரன் அவுட்டா, அவுட்டுங்க. ஐயோ, நம்பர் 18 ரன் அவுட் ஆயிட்டாரு. பாவம், அவரே ஃபீல் பண்றாரு, ஏன்டா ஓடணும்னு. 18 நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம்.
விராட் கோலி ஃபேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் எப்பா 12th மேன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிஷோர். ஒரு தரமான ஆல்ரவுண்டரு. ஸ்வீப்லேயே 6 அடிப்பாங்க சூரியகுமார் யாதவ் மாதிரி. ஸ்கோர் ப்ரோ, ஸ்கோர் 28 for 4 overs. கிஷோர். நாலு ஓவருக்கு 28 ரன்கள். உங்க டீம் பேர் என்ன? சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். CSG 28 runs for 4 overs. 5 5 என்னது 5 ஓவரா? 5 விக்கெட்ரா. 5 wickets, 5 wickets. 4 overs, 28 runs for 5 wickets. சீக்கிரம் அம்பையர்ஸ் 2 minutes கொடுங்க போதும். நம்பர் 93 கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. பும்ரா. இவன் MI, அவன் RCB போல. 93-18. அப்படியே அவனை 18 போட்டிருக்கான். ஐயோ, MI ஃபேனே விராட் கோலி பிடிக்கும் போல. விகே. வந்துட்டாருங்க ஓனரு. 5வது ஓவர் போறதுக்கு வந்துட்டாரு. பால் எடுத்துட்டு ஓனர் வந்துட்டாரு. இப்ப விக்கெட்ஸை மட்டும் பாருங்க, அள்ளி போட்டு போறாரு. சாண்டி டு பிரசாத். 28. ஓனர் கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் நிப்பாட்டுங்க. அடுத்த மேட்ச் விளாடணும், டைம் ஆகுது. சாண்டி டு பிரசாத். நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ஆஃப் சைட்ல. மிஸ் ஃபீல்டு. டபுளா இல்ல, சிங்கிள். இப்ப பாருங்க பேட்டில் சாண்டி டு கிஷோர். என்ன பேர்ல வரும் மேடம்? அது ஓகே, என்ன பேர்ல வரும் ஓடிபி? நான் தான் சொன்னேன்ல, இவன் தரமான ஆல்ரவுண்டரும். விண்டு ஒத்தடிக்கலங்க. விக்கெட். அன்லக்கி. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் கிஷோர். ஓனர் வந்தாலே விக்கெட்டு தான். ஆல்ரெடி ஒன்று சேர்த்தாச்சு பாக்கெட்ல, ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கேப்டன் ராம். இவரும் ஒரு தரமான ஆல்ரவுண்டரு. கேப்டன் ராம் 3 6 ஆக்கிங்கன்னா உங்க 12th மேன் 500 தராராம். சாண்டி டு ராம். நல்ல ஷாட். அதே மாதிரி மிட் விக்கெட்ல ஒரு ரன் தான். சூப்பரா போடுறாருங்க ஓனரு. பேட்டிங்ல தான் கலக்குறாருன்னா பவுலிங்லயும் கலக்குறாருப்பா. நல்ல ஒரு சைக்கு. சிங்கிள். பூபாலன் கையில் போனால் அது ஒரு ரன்னுக்கு மேலே போவே போகாது. அவர்கிட்டலாம் பால் அடிச்சுட்டு 2 ட்ரையே பண்ணாதீங்க. நல்ல ஒரு கட் ஷாட். குட் ஃபீல்டிங். நான் தான் சொன்னேன்ல, பூபாலன் ஒரு தரமான ஃபீல்டர்னு. அவருக்கு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு ஓனரு மிஸ்டர் சாண்டி.
பார்ப்போம் இன்னொரு விக்கெட் இருக்கான்னு. உல்டாஸு, ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு போலங்க. ஆஹா, டபுளா இல்லை சிங்கிள் மட்டுமே. ஸ்கோர் 33 for 5. ஸ்கோர் 33 for 5 overs. பேட்டிங் பவர் பிளேவா? ஆமாம் ஆமாம், கம்பல்சரி பவர் பிளே இது. 6th ஓவர். 33 for 5 overs. பவர் பிளேல யார் வந்துட்டான்? பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். பவுலிங் பவர் பிளேவாக இருந்தாலும் சரி, பேட்டிங் பவர் பிளே சூர்யா தான். அடிச்சுக்கோ, முடிஞ்சா அடிச்சுக்கோன்னு தில்லுக்கு துட்டில் போடுவான். இந்த சைடு கேப்டன் ஆன் ஸ்ட்ரைக் ராம். ஃபுல் டாஸ், நல்ல ஒரு ஃபீல்டிங். ரன் அவுட்டா? மிஸ் போல மிஸ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். யுவி பாயிரானே. நல்ல ஒரு பாலு. லெக் பைஸ். ரன் அவுட்டா? இல்லைங்க, சூப்பரான பாலு. குறி வச்சு போடுறான் ஸ்டெம்பில். பிங்க் தொப்பி ஜக்கோட சுத்தினே இருக்கு, எதுக்குன்னே தெரியல. பேனர் பின்னாடி போயிட்டு வர. மீண்டும் ஒரு லெக் பைஸ். ரன் அவுட்டா? இல்லை, ஐயோ டைரக்ட் மிஸ். குட் பேக்கப். சூப்பராக போடுறாங்க பேட்டிங் பவர் பிளேவை. நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர் தமிழன்ஸ். அகைன் கேப்டன் ஆன் ஸ்ட்ரைக் ராம். சொன்னல, குறி வச்சு போடுறாங்க. நீ காலை நவுத்துனா போல்டு. காலு தான் இப்போதைக்கு கார்டு. ஆஹா, ஒரு ஃபுல் டாஸ். நோ பால். நோ பால் சிக்னல் ஃப்ரம் த அம்பையர். ஒரு லூஸ்னர், ஆனால் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு. நோ பால். வைடா, வைட் சிக்னல், வைட் பால். இன்னும் ஒரு பால் இருக்கு, பார்ப்போம் பேட்ஸ்மேன் யூஸ் பண்றாரா பவுலர் யூஸ் பண்றான்னு. அகெயின் ஒரு ஃபுல் டாஸ், ஸ்விங் அண்ட் மிஸ். கிரேட் ஓவர் ஃப்ரம் சூர்யா. 6 overs. Score 39. 6 overs 39. CSG 6 overs, score 39. ஓனர் டக்கன் ஃபீல்டிங் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண ஓவர. சாண்டி
சரியான ஒரு பால் ஃப்ரம் சாண்டி. வைடே இல்லை, ஒரு இன்ச்சு போனாலும் வைட் இல்லை. ஆஹா, அதே லைன். விக்கெட்டா? இந்த பேட்ஸ்மேன் அவுட்டு. அம்பையர் ஆஹா, கேப்டனோட விக்கெட் எடுத்துறாங்க. ராமோட விக்கெட்டு. ஒரு பிக் லாஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் அடிச்சா? குமார் கீப்பர் குமார். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மணிமாறன். இருக்கா மணிமாறன்? இருக்கா? தேர்ட் பால். ஒரு ரிவேர்ஸ்ல ஒரு ட்ரை. டாட் பால். ரன் அடிங்கப்பா, பத்தாது. 39 இந்த கிரவுண்ட்ல பத்தவே பத்தாது, அலைக்கில நின்னாலும். அகைன் ஒரு டாட் பால் ஃப்ரம் சாண்டி. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இந்த ஓவரு. நல்ல ஒரு ஷாட், குயிக் ஃபீல்டிங். ஒரு ரன் தான், வாய்ப்பே இல்லை டபுளுக்கு. ஸ்கோர் ஒரு ரன் ப்ரோ. அம்பையர் லாஸ்ட் பால் ஆமே, இன்னொரு பால் இருக்காமே. ஓவரா? ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. தேர்ட் பால் ரன் அவுட்டா? செகண்ட் பால் இங்க ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸ்கோரர். புரியல. என்னடா செகண்ட் பால்? புரியல அம்பையர். ஆர்கனைசர் லாஸ்ட் ஓவர்ல ரிட்டையர் விக்கெட் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆர்கனைசர் அது விக்கெட் கணக்கு தானே? விக்கெட் கணக்காப்பா அது. ஆனா இது ஸ்டார்ட்டே பண்ணல இந்த ஃபர்ஸ்ட் பால். ஸ்கோர் என்ன அம்பையர்? ஒரே நிமிஷம். லாஸ்ட் ஓவர்ல எத்தனை ரன் போச்சுன்னு தெரியுமா? ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாங்க. 5 பால் தான் போட்டிருக்காங்க. ஒரு ரன் தானா? ஓகே. லாஸ்ட் ஓவர் ஒரு ரன் தானா? இல்லண்ணா, அவர் போன ஓவர்லயே ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாருனா. இது இந்த ஓவர் ஸ்டார்டிங்ல தானே ரிட்டையர் விக்கெட். 0-0 ஒரு ரன் தான். பவுலர் கோகுல். நல்ல ஒரு ஷாட், பெரிய 6, எங்கேயோ போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6, புளிய மரத்துக்கு போயிடுச்சு பாலு. நியூ பேட்ஸ்மேன் விக்கி. யூவி ரேஸ் ஸ்ட்ரைட்டா சன்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. கிரேட் கம்பேக். விக்கெட், ஒரு 6 போனாலும் விக்கெட் எடுத்துறாங்க. அதாங்க கோகுல் ஆர்ட் ஆஃப் ஸ்பின்னு. பால் எப்படி போகும்னு பேட்ஸ்மேனுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. லெஃப்ட்ல போகுமா ரைட்ல போகுமான்னு.
ஆனா போகும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நரசிம்மன். இவரும் ஒரு பிக் கிட்டார். பார்ப்போம், இன்னும் 4 பால் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்விங், ஆனா ஒரே ரன்னு தான். ஒரு 6 கொடுத்தாலும் சூப்பரா போட்டுடுறாங்க இந்த பையன். எஜே ரன் அவுட்டா? மிஸ். ஸ்விங் அண்ட் மிஸ். நல்லா சுத்தனா படல. நான் வரமாட்டேன்டான்னு பால் கீப்பர்ட்ட போயிடுச்சு. ஷாட்டுங்க சரியான அடிக்கான போல. அகைன்ஸ்ட் த விண்ட் பால் போல. விக்கெட். ஆல் அவுட். ஸ்கோர். சின்ன வயசுல இருந்து பேசுவேன், பிறந்ததுல இருந்து பேச மாட்டேன். ஆனா கொஞ்சம் இருங்க ஸ்கோர் சொல்லிடுறேன். ஸ்கோரர்ஸ் ஸ்கோர் 48-49 அடிச்சா வின் திருப்பூர் தமிழன்ஸ். 49 டார்கெட். ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்துருங்க. இந்த சந்தனம் வந்து சூப்பரா ஓவர் போட்டார்ல. யூரேஸ். மிஸ்டர் சாண்டி நம்பர் 6 சாண்டி 33 ஸ்டாண்டிங். அவர் ஓனர்ப்பா அந்த டீமுக்கு. சந்தனம் ஓனர்னா மதிக்க மாட்டீங்க. பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இப்போ ஓனர் பவுலிங் பாத்தீங்க, இப்ப அடுத்து பேட்டிங். வெயில் காலத்துல இடி மின்னலும் பாத்திருக்கீங்களா? இப்ப பாப்பீங்க. வருவாருங்க சாண்டின்னு ஒருத்தர் இப்ப வருவாரு. அப்ப அடுத்த மேட்சுக்கு டாஸ் போடணும், கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? 2 டீமும் ஸ்டேட் கிட்ட வந்துருங்க. கேப்டன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஃபீல்டிங் வந்தாங்க, பேட்டிங் வாங்கல ப்ளீஸ். தம்பி 500. நெக்ஸ்ட் மேட்சுக்கு 2 கேப்டன்ஸும் ஸ்டேஜ் கிட்ட வந்தீங்கன்னா டாஸ் போட்டு 11s குடுத்துட்டு போயிடலாம். ப்ரோ 3 வாட்டி கூப்பிட்டாச்சு ப்ரோ, டாஸ் போட வாங்க. சேலம் ஸ்பாட்டன்ஸா? சேலம் ஸ்பாட்டர்ஸ். சென்னை ஹரிஷ். சேலம் ஸ்பாட்டன்ஸ். கொஞ்சம் சைலண்டா இருங்கப்பா. போய் என் பேனர் பின்னாடி உட்காரு போ. 500 நீ போடா. பேனர் பின்னாடி கொஞ்சம் வெயில் அடிக்குது, கருத்துற போற. பும்ரா ஃபீல்டிங் டீம். தம்பி டிஸ்டர்ப் பண்ணாத. அதுதான் மறைவா பேனர் இருக்குல்ல, பின்னாடி போ. நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இத்தனை வாட்டி போன் பண்ணாதடா. பேட்ஸ்மேன் சீக்கிரம் வாங்க. பேட்ஸ்மேன் ஓனர் வாங்க சீக்கிரம், உங்களுக்கு தான் வெயிட்டிங். இப்ப எனக்கு பண்றேன். சொல்லு தம்பி. அண்ணே 1000 அண்ணே. இந்த 500 சும்மா இருக்க மாட்டான், அவனை அடிச்சு வீட்டுக்கு எடுத்துன்னு போ. சொல்லு தம்பி, நான் பேசிக்கிறேன். தம்பி உடனே நான் பாத்துக்கிறேன். தம்பி கேட்டை இழுத்து போட்டு நான் பாத்துக்கிறேன்.
அங்க இருக்க வரைக்கும் உனக்கு சேஃப்டி. மிஸ்டர் கார்த்திக் கொஞ்சம் பவுண்டரியில இருந்து தள்ளி உட்காருங்க. கால் லைட்டா உள்ள வருது பேர். ஏய் கம்மிங்டா. ஆன் த வே. பேட்ஸ்மேன் சொன்னல வந்துட்டாரு ரெட் கிளவுஸோட ஓனர் மிஸ்டர் 33 ரெட் கிளவுஸ் சாண்டி. ஓப்பனிங் பவுலர் மணி. ஏபிசிடி தானே அது ரவிடா மாமா பிரவீன் மாமா. ஸ்ட்ரைக்கு இருங்க. ரெட் கிளவுஸ் போட்டு என்னால் ரெடியா வருவாரு. ரெட் டிராகன் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு கிளவுஸ் இருக்கேன் சாண்டி. என்ன பேரு? ரெட் கிளவுஸ் சாண்டி. சாண்டி வந்தாலே பால் கதற போது ரத்த கண்ணீர் விட போது. இப்போ 143 சாண்டிண்டா சாண்டி தான் ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு. 143 to 33. டார்கெட் 49 49 தானடா? 49 8 overs 49 to green shoe. சொன்னல சந்தானனாலே ஹிட்ருதான். ஹிட்ரு மன்னிக்கவும். ரெட் கிளவுஸ் ரெட் டிராகன் மாதிரி ஒரு ரெட் கிளவுஸ் பாலுக்கு ரத்தம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ரெட் கிளவுஸ்ல இருந்து இனிமே கதரும் பால். ரெட் கிளவுஸ் மிஸ்டர் 33. நல்ல வேலை அது நான் லிவிங் திங். சிரிக்கிறான் பாவா. அருமையான தடுப்பாட்டம்பா. ஒரு 6. ஐயோ ஒரு யார் அவுட்? ஒருத்தப்பா எனக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ ரெட் கிளவுஸ் மிகவும் லக்கி. மிகவும் ரன் அவுட் எதிரே பார்க்கல. சேலம் ஸ்பார்டன்ஸ் பவுலிங். மீட்டிங்லாம் இப்பயே முடிச்சிருங்க. ஃபீல்டிங் டீம் சீக்கிரமா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. திரும்பி செல்லுகிறார். லைட்டா பாலுக்கு ஒரே பால் ரத்தம் வந்துச்சு. கவலைப்படாதீங்க. ரெட் கிளவுஸ் 33 நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரமா வாங்க ப்ரோ. திருப்பூர் தமிழன்ஸ். ஓ இங்க 15 பேர் இருக்காங்க. யாராவது நினைக்கிறேன். ஓனர் போயிட்டு அங்க வந்து ரிட்டர்ன் அனுப்புவார். அடுத்து சின்ன ஓனர் அவளுடன் அருமையாக வந்து கொண்டிருக்கும் நம்ம அது நன்மங்கலம் ஊராட்சி தலைவர் வெங்கடண்ணா. வாங்கண்ணா வாத்தியாரண்ணா. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் லோகேஷ் கனகராஜா. இல்ல வெறும் லோகேஷ். ஓ லோகேஷ். யார் அடிச்சு பால் கதறிட்டே ஓடுதான் அவர்தான் லோகேஷ். ஸ்ட்ரைட் லோகேஷ். நல்ல ஒரு கட்சாட்டு. குட் ஃபீல்டிங் ஃப்ரம் வெற்றி. அருமையான ரன் அவுட். இந்த ரன் அவுட் ஆயிருக்குங்க. யாரு அடிக்கல. ஆனா போடுவேன் விக்கெட் தான் எடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்காருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சீக்கிரமா வாங்க. வந்துட்டாரியா வந்து பாரு. வாங்க ப்ரோ சீக்கிரமா. ஒரு வாட்டி 10 வாட்டி சொல்ல வைக்காதீங்க. சீக்கிரமாப்பா. ஃபீல்டிங் பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க சீக்கிரமாங்க. கமான் வெற்றி சீக்கிரமா. இது நடையா அப்படிதான் வராரு. நில்லு கரெக்டா தான் இருக்கும். நில்லு. 2 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட். மஞ்சள் தொப்பி பூபா பேட்டிங் டீம். ஒரு அடித்தால் அடி 2 தனமா ரைட்டுக்கு அடிப்பாரு. தெரியும். ஆனா பிங்க் தொப்பி ஒருத்தர் இருக்காருப்பா. அவரும் ஊர்ல லெஃப்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. அவர் சும்மா லெஃப்ட் ஒப்புக்குச்சப்பான்.
ஜம்முக்கு லைட் மணி. நெக்ஸ்ட் ஸ்கோர் 8 runs. மிஸ்டர் பூபால் நவராதீங்க, தயவு செஞ்சு ஆடுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 8 runs for 2 wickets. வந்துட்டான். அந்த டீம்ல தம்பினா இந்த டீம்ல அண்ணன். ஓனர் சொல். இது ஒரு நேரம் வந்துச்சு, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு வைடு போயிடுச்சு. அது எப்படி திரும்ப வந்துச்சு? சீன்னு வந்துச்சு. சொன்னா வரல, உஸ்ஸுன்னு தான் வந்துச்சு. நல்லா சுத்தினாருங்க அவரு. சுத்தி முடிச்சப்பதான் பால் போச்சு. ஆனா இந்த பால் பேருக்கு என்ன தெரியுமா? பால் பால், பூப்பந்து, டாட் பால், புள்ளிப்பந்து. அருமையான ஒரு அவுட் ஆனோடனே ஓனரை காலி தண்ணிக்கான தூக்க வச்சிட்டீங்க. தண்ணி கேன் போட வந்தவங்க நானு. நல்லா போட்டிருக்காரு கிஷோர். போட்டாம ஒரு ஸ்லோயர் டைரக்ட் டு தி ஃபீல்டர். தி மிஸ் ஃபீல்டிங் டபுளா இல்ல, ஆனா மட்டும் தான். அதையும் புடிச்சு அடிச்சிருக்காருங்க. இவன் போடுவாங்க பனானா ஸ்விங், வடக்கணி சாடுவானுங்களே இன்ஸ்டா ரீல்ஸ்ல. மிஸ்டர் பிரவீன் இதே மாதிரி போடுவான் பனானா ஸ்விங். ஒரு மைக் எடுத்துட்டு போய் உங்க மாமா வாயில வச்சிடலாமா? மைக்கே தேவையில்ல, 4 ஸ்பீக்கர் வச்சாலும் அவர் பேசுறது கேட்கும். ஆனா ஒரு இடத்துல நிக்க மாட்டாரு பாரு, சுத்தினே இருக்காரு. செம்ம காத்து பேட்டிங்க்கு. இந்த பேனர்ல அடிச்சதுக்கு விநாயகன் 100 ரூபாய் தராரு. மேட்சை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க பூபால். உங்களுக்கு சும்மா 100 ரூபாய் அன்பு பரிசு. பூபால் மறுபடியும் அந்த பேனர்ல அடிச்சனா 200 ரூபாய் விநாயகனா கொடுக்குறாரு. ஒரு பாலுக்கு 100 ரூபாய் ஏறிட்டே போகும். விக்கெட் ஆயிட்டனா 300 ரூபாய் கொடுத்துட்டு போயிடு. இவர் வந்தாலே சிங்கிள்லாம் கிடையாது, அடிதான். பட்டா பாக்கியம் படாட்டி இல்லங்க 6. ஏங்க இவரெல்லாம் என்னமே பண்ண முடியாதுங்க. லெப்ட்னா இவர் தாங்க லெப்ட். ஆமா கரெக்ட், அதேதான் கரெக்ட். ஆனா இவரு குத்தி போடுறாங்கப்பா, எங்களை உள்ள அடிக்கிறாங்க. இல்லனா கோயில மரத்துல போய் விழுந்துருங்க பால். கம்முனரியா. ஸ்கோர் 20 for 2 overs. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. வெறும் 20. வெறும் 20. ஸ்டார்ட் பண்ணுங்க. பும்ரா, ஜஸ்பிரித் பும்ரா. யாரு? 93, அண்ணனோட தம்பி. அவன் நடக்கத்தை பாருங்களா, எக்கி நெக்கினே போவான். ஆஸ்ட்ரிச். ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரம் செட் பண்ணுங்க, அடுத்த மேட்ச் நடத்தணும். அம்பையர் குயிக்கா பண்ணுங்க. அம்பையர் டயர்ட் ஆயிட்டாரு. நல்லா தானே தூங்குனாரு. அம்பையர்ஸ் டு யூ வாண்ட் எனி ட்ரிங்க்ஸ்? இங்க வந்து பும்ரா வரல, ராம். அட இவர் தாங்க ராம், ஒரு தரமான பேசர். பவுலர். தேவா நிப்பாட்டாதீங்க தேவா, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம் ஆகுதுடா. இவர் தாங்க ராம், இடுப்புக்கு மேல அந்த மாதிரி பவுலர். மிஷின்ல செட் பண்ணா எப்படி வருமா அப்படி வரும் பால். ராமுக்கு நான் தான் இங்க பேட்ஸ்மேன் காட்டுறாருங்க. சிங்கிள் மாமா ஃப்ரம் மணி ஏபிசிடி. ஏபிசிடியா? சாரி ஏபிடி. ஏய் ஒழுங்கா சொல்லுப்பா, ஏன்னா அவர் ரொம்ப நாளா எல்லாரும் ஏமாத்துறாரு. ஏபிடி 143
அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? 1 + 4 + 3. அதுதான் எதுக்கு? தெரியலப்பா. ஐ லவ் யூ. வீட்டுல கத்தினே இருக்காருன்னு அனுப்பிச்சு விட்டுறாங்களா? இல்ல அது எனக்கு தெரியாது. ஏய் ப்ளூ பால். நோ நோ ப்ளூ பால் ஆன் ஸ்ட்ரைக். மிஸ்டர் ப்ளூ பால் ரிசர்வ் பண்ணிட்ட மாதிரி ஆடுவாரு. ஒரு கிளாசிக்கான தடுப்பா. ரன் இல்ல, டாட் பால். நம்மளுக்கு சிங்கிள்லாம் வராது. நம்ம சிங்கிள்லாம் ஆடுறாரு. சென்சிபிள். வெற்றி. மைக் வேணுமா? ஸ்விங் அண்ட் மிஸ். பிச்சை தாண்டி போயிட்டாரு. இல்ல அவர் எதுக்கு போனார் தெரியுமா? தெரியல. பால் செக் பண்ண போயிருக்காரு. அவரும் ட்ரை பண்றாரு, படல. ஒரு கிளாஸ் பால். நான் இப்ப பாக்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஸ்ட்ரோக், கிளாசிக் ஸ்ட்ரோக். ஏங்க அவர் அப்படிதாங்க பண்ணுவாரு. ஒரு ஒத்த கை ஷாட்லாம் ஆடுவாரு இவரு, ஸ்பெஷலிஸ்ட். ஓடு. நல்ல பால். இதுவும் டாட் பாலுங்க. வைடா? வைட் பால். இந்த மேட்சை தூரத்திலிருந்து ரசித்துக் கொண்டிருக்கும் 1000 ஹரிஸ் அவர்களே. கதறாருங்க லெஃப்டி. ஷார்ட் பிச்சை விட்டோன்னு லெஃப்ட். உங்க டபுட்லயே வச்சிருக்கலாம் இந்த பால. சாண்டி பிடிச்சிருப்பாரு கேட்ச். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். அவங்களுக்கே தெரியல. இப்ப நம்ம லெஃப்ட் என்ன பண்றாரு பாப்போம். செக் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கே தெரியல. ஆஹா, திருப்பி ஒரு கிளாசிக்கான ஷோக்கு. ஆஃப் சைடுல யாருங்க அவரு? டபுளா இருக்காரு. டபுளா இல்ல, சிங்கிள். அவ்வளவுதான். பால் அடுத்த ஓவர். நீங்க ஒண்ணு பாத்தீங்களா? பாக்கல. இந்த மொட்டை இப்படி போய் இப்படி ரவுண்ட் அடிச்சாரு. தெரியல. 23. 4 ஓவர்ஸா? 3 ஓவர்ஸ். இங்க உட்காந்து 23 ஃபார் 3 ஓவர்ஸ். 12th மேன் தூங்குறாருப்பா. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் உங்க 12th மேன் தூங்குறாரு. தேவா, உங்க அறையில இருக்கிற ஒருத்தர் இங்க தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பி கூட்டு போங்க. தயவு செஞ்சு வேற ஆள வர சொல்லுங்க. தூக்கம் வருது. 30 பந்துகளில் 26 to win. 6 வந்துட்டாங்க பும்ரா. அடிச்சால் பும்ரா. பும்ராவோட வெறித்தனமான பிளான் இவன். வெற்றி. ஜஸ்பிரித் வெற்றி. இன்ஸ்டால போய் சர்ச் பண்ணீங்கன்னா வருவான். ஜஸ்பிரித் வெற்றி. அவன் அக்கௌண்ட் வரும். அவன் வரமாட்டான். அக்கௌண்ட்ல காசு வருமா? கம்முன்னு இருங்க. நீங்க ஆட்டத்துக்கு இதெல்லாம் தேவையா? ஜஸ்பிரித் 2 பால். ஒரு சுத்து. பாருங்க லெஃப்ட. நம்ம ஆளு பிச்சை விட்டு வெளியே போய் இங்க புல்லுல நிக்கிறாருப்பா பேட்ஸ்மேனு. பேட்ஸ்மேனுக்கு வந்து பாலையும் பிச்சும் செக் பண்றாரு. அது பட்டுச்சுன்னா வடக்கு பட்டு தான் போவோம் பால். சுத்துல அவருக்கு வந்து மாங்காளி அம்மன் ஒயின் ஷாப்னு சொல்லுங்க, அடிப்பாரு. அடிய மட்டும் பாருங்க. இப்போ சொன்னேன் வடக்கு பட்டுல எல்லாம் போய் விடும். வடக்கு ஓரமா போய் எடுத்துருவாங்க பால. இல்லங்க அவரு பால் டாட் விட்டாலும் ஒரு 6 அடிப்பாரு எங்க லெஃப்டி. ஏங்க அந்த ஆள் அடிச்சாலே 2 தென்னை மரம் ரைட்டுங்க. 2 தென்னை மரமே இல்ல, நெட்ஸ் தான் போகுது. பாத்தீங்களா இல்லையா? ஹைட்டு இல்ல. பூபால் ஒரு 6 அடிச்சாலும் நீ 10 வாட்டி மண்ணு. ஜஸ்பிரிட் போட்டான்னா கை வலிக்குதா? கை வலிக்குதா? கை வலிக்குதுன்ற புரியல. ஏதோ ஆக்ஷன்லாம் பண்றீங்க, ஒன்னும் புரியல. தெரியலையா?
ஓ வேர்வையில வழுக்குது. ஓகே ஓகே, இதுதான் வேறு சிட்டி அடிக்கிறதா? சிண்டி 6 அடிக்கிறாருங்க. திருப்பூர் ஏம்பா, சாண்டி லெஃப்ட். சாண்டி முதலாளி பாருப்பா. மறுபடியும் அகைன் ஒரு சுத்து. அடுத்து விநாயகபுரம் ஸ்டிக்கர் கடைக்கு போயிடும் போல பால் சுத்துல. அவர் வண்டிக்கு அங்கதான் ஸ்டிக்கர் ஒட்டுவார். வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கிறேன் பால. உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு? ஆமா அதான் எக்ஸாக்ட்லி. உங்க மாமாவை கூட்டின்னு போயிட. ஜஸ்பிரீத் டு பூபால். தம்பி அந்த போட அண்ணா கை காட்ட. எஜ்ஜி ஒரு ரன்னு. தம்பி போட அண்ணன் கீப்பிங். அவர் அடிக்க முடியுமாங்க? ஒரே கூத்தா இருக்கும். இப்போ ஸ்ட்ரைக்ல விஜய் ஆன் ஸ்ட்ரைக். இவர் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். அது தாங்க இப்போ பார்க்க போறோம். தெரியாதனமா பேட்ல பட்டுச்சுன்னா பால் காலி. ஜஸ்பிரீத் டு விஜய். நான் தான் சொன்னேன்ல, பேட்ல பட்டுச்சுன்னா பால் காலி. கண்டம். என்ன அடிங்க இது? அடிக்கிறாங்க அவரு. எதிர்காத்துல அடிப்பாரு, சைடு காத்துல அடிப்பாரு, நேர் காத்துல அடிப்பாரு, பின்னாடி காத்துலயும் அடிப்பாரு. அவர் தாங்க பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு சந்தானத்துக்கு முன்னாடி இவனை இறக்கிருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி. அகைன் ஒரு சூப்பர். என்னங்க 6 பரவாயில்ல. டாட் பால். ஓவர் 36. 4 ஓவரில் 4 overs 36 runs. 13 to win. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. ஃபாஸ்டா நடத்துங்க. இன்னொரு மேட்ச் நடத்தணும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபாஸ்டா நடத்துங்க. 1 minute தான் டைம். ஓனர் உள்ள திருப்பூர் தமிழன்ஸ். அன்பனா, சண்டி, குமார்னா ஆல்ரெடி 3 பேர். ஒரு ஆள் வாங்கண்ணா. எல்லாரும் வந்தா எப்படின்னா? ஏன்னா கத்துற? ஆமாப்பா, பிபி ஏறுதுப்பா. பிங்க் தொப்பி கொஞ்சம் சைலண்டா இருங்க. பிங்க் தொப்பி. ஃபீல்டிங் நீங்க ஃபீல்டிங் டீம். பேட்டிங் ஆடுறப்ப ஆரஞ்சு தொப்பி பார்த்தேன். உனக்கு கண்ணு தெரியல. ஒருவேளை கண்ணாடியில அப்படி தெரியுதோ? அது எல்லாருக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் தானே அப்படி போட்டிருக்கேன். சீக்கிரம் பேட்டிங் டீம் 143 ஏபிடி. மிஸ்டர் குமார், ஓனர் சாண்டி. மிஸ்டர் சாண்டி ஃபீல்டிங் டீமே போயிட்டாங்க. நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் ஆடணும்பா. சாண்டி பேசணும்னா ஒரு ஆள் வாங்க சாண்டி. 5 பேர் வரீங்க. நீங்க என்ன சொன்னாலும் பேட்ஸ்மேன் மைண்ட் செட்டுக்கு தான் ஆட போறாங்க. பேட்ஸ்மேனுக்கு போலிங் போடுறதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஓவர். அப்பா தண்ணி கேன் எடுத்துட்டு போப்பா வெளியே சீக்கிரம். 5th ஓவர். ரெட் கிளவுஸ். மிஸ்டர் ரெட் கிளவுஸ், அவர் நம்பரை நீ மாத்திர. ரெட் கிளவுஸ்னு சீக்கிரம் போப்பா. மணி ஏபிடி. மணி வெர்சஸ் பால். வெற்றி சீக்கிரம் வாப்பா. சிரிச்சினே ஓடியார. ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பூபால் தானே அங்க பாருங்க ஸ்டேட்ல பூபால் ஆடியன்ஸ். பூபால் ஏரியால இருந்து இறக்கிட்டு இருக்கிறார் பாலு. யார் டாமினேட் பண்ண போறா? பூபாலா மணியா? ஒரு ரன்னு. நண்டு பிடிக்கிற மாதிரியே நவுறாருங்க அவரு. வயல் நண்டு சூப்பரா இருக்கும் சாப்பிட. ஆனா அது இப்பெல்லாம் கிடைக்கல. பின்னாடி பாரு. 12th மேன் எங்க சிஎஸ்ஜி 12th மேன் தூங்குறாரு. 4 இட்லி ஒரு பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டு. வெற்றி 12th மேன் வேற ஆளா அனுப்புங்களா ப்ளீஸ். தூங்கிட்டு இருக்காங்க உட்காந்து. செகண்ட் பால் ஃப்ரம் மணி டு விஜய். அந்த பாவம் அந்த மொட்டை ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்காருப்பா. அவர் எங்க தான் போறாருன்னு தெரியல. மணி டு விஜய். போடலாம். இன்டர்நேஷனல் ரூல்ஸ்.
என்னங்க ஒயிட் சிக்னல், ஒயிட் பால். பேட்ஸ்மேன் தடுமாறுன்னு பார்த்தா பவுலர் தடுமாறுறாரு. தடுமாற்றம்லாம் அது நம்மளை ஏமாத்துறதுக்கு. அந்த பேட் கழட்டு வரா மாட்டாரு. நைட்டு தூங்கும் போது நோ. விக்கெட்டா, கேட்சிங் வாய்ப்பா, நல்ல ஒரு ட்ரை ஃப்ரம் தி ஃபீல்டர். சரியான ஃபீல்டிங். நல்ல ஒரு ராகுல் பண்ணிருக்கான். அருமையான தடுப்பா இது தம்பி ராகுல். ராகுல் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ராகுல் எதிர்காலம் போற எதிர்லாலம் இருக்கா? ஆமா. என்ன எதிர்லாலம்? அவன் நேர்ல தெரியுது பாரு. ஓகே. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் ராகுல். 2 ரன் சேவ். உங்க 1000 ரன் பாக்குறாரா பாரு ராகுல். ஓடு. அகைன் ஒரு ஹிட். நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃப்ரம் நரசிம்மா. மொத்தமாமா அருமையான ஃபீல்டிங். அந்த ஸ்ட்ரைக்கு வந்துட்டாருங்க நம்ம ஸ்டார். 3 balls. 3 பாலுக்கு 3 6 அடித்தார். கோவிலம்பாக்கம் ரிஷப் பண்ட். பூபால் ஒத்த கை ஷாட் இப்ப பாப்பீங்க. பூபால் மண்ணு தருங்க கையில. ஆஹா, என்னங்க என்ன ஒரு கிளாசிக்கான சைக்கு. ரன் அவுட் இல்ல, ஜஸ்ட் மிஸ். பூபால் 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 என்ன பூபால். உங்களை நம்பி ஓடி வந்தா விக்கெட் கொடுத்துட்டு போனோம் போலயே. நாங்க ஸ்டோக்கே. ராகுல் வெல் ஃபீல்டிங் ராகுல். உங்களுக்கு வந்து மேன் ஆஃப் தி சீரிஸ். 11 runs தான் அடிக்கணும். அடிச்சு முடி டக்குனு. ரிஷப் பண்ட் ஷாட், ஒத்த கை ஷாட். சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அகைன் ஒரு லெக் பைஸ்ல போல்டுன்னு ஃபீல் பண்றாங்க. பூபால கால்ல வச்சுக்கிறாங்க, குறி வச்சு அடிக்கிறாங்க. இனிமே நீ நடக்கவே கூடாது. அடுத்த மேட்சுக்கு 2 டீம் பிளேயர்ஸும் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா கொஞ்சம் ரெடியா இருங்க. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ள வர மாதிரி இருக்கும். கைன் மணி டு விஜய். அந்த மொட்டை பாருங்க பாவம் ஓடினே இருக்காரு. அகைன் ஒரு ஹிட் லெக் சைடுல ஒரு ரன். அந்த பால் போனா மிஸ் ஆகாதுங்க, ஷேர் ஆயிடுமா? ஆமாங்க. இல்லங்க 1000 6 to 5 ஓவரா 3 overs 6 runs to win. பாலில் 6 ரன் அடித்தால் வெற்றி. வின்னிங் ஷாட்டா பாப்போமா? வெற்றிக்கே வெற்றி. 1000 500 1000 500 1000 தானே உட்கார்ந்துட்டாங்க. இல்ல பிராவோ பக்கத்துல 1000 தானே. 500. சென்னை அரிசினா தொங்கிட்டான். காலி தலை தொங்குது. ஓ வெயில் வெயில். சாரிடா வெயில். அண்ணா மணி அண்ணா வணக்கண்ணே. வெயில் அடிக்குது. இந்த மேட்சை உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருக்கும் எங்கள் அருமை அண்ணன் மணி அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நான் இருங்க பால் போட்டு சொல்றேன். மேட்ச் முடிஞ்சதுங்க. அருமையான அடி. கடைசியில நான் தான் அடிப்பேன் என்று அருமையாக அடித்து சாண்டி வாயில சிரிப்ப வர வச்சிருக்காருங்க அவரு. ரெட் கிளவுஸ். பழைய கதைக்கு வரலாம். மணியண்ணா வணக்கம்ண்ணா. ஆச்சாருங்க ஒரு ஷாட், வின்னிங் ஷாட். அண்ணா அழகு இங்கிருந்தே தெரியுதுப்பா. நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். என்னது விநாயகன் ஒரு போல்ட் எடுத்தார்ல, அது வேணுமா? நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் அந்த செலிப்ரேஷன் தான் மெயின். ஆனா இந்த டீம்ல அருமையா உழைத்த அந்த மொட்டைக்கு தான்ப்பா ஒரு பெரிய இது சொல்லணும். ஓடுறாரு எங்கேயோ ஓடுறாரு. ஹார்ட் லக். பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச். அடுத்த டீம் சீக்கிரம் வாங்கப்பா. ஃபீல்டிங் வந்துட்டாங்க. நம்ம கணேசன் சொன்ன மாதிரி பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. நம்ம இந்த பழைய வெஸ்ட் இண்டீஸ் டீம் எப்படி இருக்கும்? யார் வந்தாலும் பேட்டிங் ஆடுவாங்க, பவுலிங் போடுவாங்க, ஃபீல்டிங் பண்ணுவாங்க. ஃபீல்டிங் செய்யும் பிரதாப்பிற்கு எல்லாமே பண்ணுவாங்க. பிரதாப் தொப்பி சூப்பரா இருக்கு. இது பஃபன் தொப்பிப்பா. அருமையான தொப்பி. டாமாஞ்சேரி தொப்பி. அருமையான நடை போட்டு கொண்டு வரும் சைதலி.
பேட்ஸ்மேன்ஸ், அம்பையர்ஸ். அம்பையரா சொல்லுங்க. அவர் தானே பேசினே இருக்காரு. பேசுறது தானே மைக் வச்சு. பேட்ஸ்மேன் நவீன் and அரவிந்த். இங்க பேச கூடாதுனா நான் டென்ஷன் ஆயிடுவேன் நானு. நவீன் and அரவிந்த். என்ன கேட்க கூடாது. பேசுறதா மைக் வச்சு சும்மா செலவு பண்ணிரா. பேட்ஸ்மேன்ஸ் நவீன் and அரவிந்த். தண்ணி கொடுக்க மாட்டீங்க. தண்ணி தான் கொடுங்க. எவ்வளவு நேரம் பேசி உட்காந்துக்கிறோம் நாங்க.